தமிழ் ம். தள்ளி உட்காரேன். நீ மட்டும் தனியா உட்காந்தா போதுமா? நாங்களும் உட்காரோம். நான் தானே சோலோ உட்காந்து உங்களே யாரு பார்த்து சேர்ந்து உட்கார சொன்னது? ஏன்னா இத்தனை 4 சேரா இருக்கு, ஒன்று தானே இருக்கு. ஆ. சரி இந்தா ம். நான் ரைட்டும் நீ லெஃப்ட் வச்சுக்கோ. என்னாச்சு? கருப்பு படம் இருக்குல்ல, ஆமா சூர்யா அண்ணன், ஆமா. அவர் படத்துல இருந்து சூப்பர் சாங் விட்டுருக்காங்க. தேர்ட் சிங்களா? ஃபோர்த்தாலும் தெரியாது, ஆ சாங் விட்டுருக்காங்க. ஆ நோண்டி நோண்டி கேள்வி கட்டணும் விட்டுட்டு போயிடுவேன். ஆஹா. ஹரியாண்ணா பாக்குறியாண்ணா? ஸ்டைல். சும்மா எல்லாம் அருமையான சாங் விட்டுருக்காங்க. அருப்பு ஸ்டில்ல பார்த்தாலே பயமா இருக்கு. டீசர் வந்து 9 மாசம் ஆச்சு, இன்னும் ட்ரெயிலர் இல்லை. ஆனால் அடுத்த மாசம் 14ஆம் தேதி படம் வெளில வரப்போகுது. இவர் நம்ம ஆர்ஜே பாலாஜி இருக்காரு, கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ விட்டாரு. இது மாதிரி நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு. ஸோ ஆடியோ லான்ச் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லைவாக வராது, ஏன் இல்லைன்னு எங்களை கேட்காதீங்க. இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸு இந்த ஜீ தமிழ் நினைக்கிறேன், ஏதோ 2 சேனல் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நேற்று எம்எல்ஏ போச்சுக்காதீங்க. சாபி அப்படியே எல்லா பாட்டும் விட்டுருக்காரு. இதுதான் சில பெர்ஃபார்மன்ஸ் டைரெக்டாக சில பாட்டில் வந்து ஸ்டேடியத்தில் டேரெக்டாக பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வந்துட்டே இருக்கும். படம் சிங்கிள் தானே? நாளாக தெரியல, 3 தான். அதுலேயே நிற்கிறியே. எத்தனை சாங் விட்டேன்னா 3ஓ 4ஓ? ஏன் 4ஆ சிங்கினா பார்க்க மாட்டியா? இல்லை 3ஆ சிங்கினா தான் பார்ப்பியா? ஐயோ சரி பாப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி என்னடா அப்படி சொல்லிட்டாருன்னு பார்த்தா, சரி ட்ரெயிலர்லாம் வந்துருமோ, லான்ச்சில் தானே பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ட்ரெயிலர் போகல, அது போல சாங் விட்டுட்டாங்க. இந்த சாங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அப்ப எதுல விடுறாங்க? இதில் தான் விடுவாங்க, ஆடியோ லான்ச். இந்த இதில் தான் வரும். ஒன்று ஏதாவது எதில் விட்டாலும் நம்ம டேப்ல தான் பார்க்கணும், இல்லை ஃபோனில் பார்க்கணும். வேற என்ன? சரி பாக்கலாம். சாங் தமிழ்ல பார்க்கலாம். பார்த்தியா தலைவர் எப்படி நிற்கிறாரு பார்த்தியா? இல்லையா சூர்யாண்ணா? இது ஏற்கனவே ராத்ராசன்ல பார்த்தனே. ஏய் அது இந்த இருக்குடி ராஜராசன். அது என்ன இப்ப என்ன வேற கலர்? இது இந்த தமிழ்ல பாரு, கருப்பா குங்கு கருப்பா கூடவா. கருப்பா கருப்பா கூட. கூடவா. ஓ ரைட் ரைட். இப்போ புரியுதா? ம். மொக்கரை கட்டி பார்த்துருமா? 1 மணி நேரத்துக்கு மேலே விட்டுருக்காங்க. 122K ரொம்ப கம்மியான இருக்கே. பாடு அப்புறம் பார்த்துக்கோ. ஸ்கிப்பு வேற பண்ணவே முடியலடி. வர்றதுக்கு கூட அந்த வந்துருச்சு. 2 செகண்டுக்கா? சவுண்டுங்க யார் இங்கே வச்சது? ஐயோ குறைச்சிட்டு உங்களை தான் சவுண்ட் வைக்க சொல்லணும். என்னது ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். என்ன சொன்னாங்க? சாய் அப்படின்னு பண்ணி. ஓ ஒரு மகாலிங்கம். ஓ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஓ கருப்பா. பேர் கட்ட மாதிரி அந்த மகாலிங்கம் சொன்னேன். தானே அந்த சேனல் எல்லாம் தாடுவாரு அப்படித்தானே தான் இருக்காரு. வேஷம் போட்டுட்டு இண்டஸ்ட்ரியில அவையங்கள் பாடுறாரு.
ஊஞ்சலாட முருடு மொழியில் விக்கிரம் கூட ஆளால கருப்பனே உயிர் வேட்டு நடத்திடவே வெட்டு பறி பறை போட்ட காலம் இறக்கி சாமி வருது கொடுத்திய பாதரு நடத்திய வச்சு நீதிக்கமாயும் பாதை இறங்கி வண்டி வருது பகையாட்டம் நடத்திடவே அள்ளி முடிச்சு ஒரு பிற்பழகி செடின கருப்ப கருப்ப இறங்கி வந்தாதே வேற சொல்றாங்க. ஐயா கருப்பரே ஏய் எங்க கூடவே வாருமையா ஐயா கருப்பரே வாருமையா எங்க கூடவே வாருமையா ஐயா கருப்பரே வாருமையா எங்க கூடவே வாருமையா ஐயா கருப்பரே வாருமையா எங்க கூடவே வாருமையா 14th May. இந்த மாசம் வரக்கூடாதா? இந்த மாசம் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஓகே 14th May தான் இந்த மந்த் எண்ட் வந்துருச்சு. இன்னும் 15 நாள் வெயிட் பண்ணணும்ல. தியேட்டருக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? எனக்கு இவ்வளோ சுகமாக இருக்கு, நான் காதலே வச்சிருக்கேன். நான் தான் கூட்டணுமா? போட்டோன்னு வச்சுக்க. தியேட்டருக்கு போய் பல மாசங்கள் ஆச்சு தெரியுமா? மார்ச் 19 தானே பாத்தீங்க? சரி, மார்ச் 90க்கு அப்புறம் அடுத்த மாசம் என்ன? ஏப்ரல் 9 முடிஞ்சிச்சா? ஆமா மார்ச் ஏப்ரல் 19. 1.5 மாசம் ஆயிடுச்சா? ஆமா. அப்புறம் இன்னும் வாமா அதுக்கு படம் தேட்டர்னா என்ன? அடிக்கடி படங்கள் வந்தாதான் நல்ல நல்ல பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் வந்தாதான் சரி, அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு இருக்கிற டென்ஷன் எல்லாம் போய் குறைச்சிட்டு வரலாம்னு ஒரு தேட்டர் தான் நமக்கு இருக்கிற மிக படம் அதுக்கப்புறம் வந்துச்சு. எந்த படமும் உங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கல. வர படத்துல வந்து தேட்டர் போய் பார்த்துட்டு முடியும். இலக்கியம் வந்துச்சு, அழைச்சிட்டு பண்ணீங்களா? எனக்கு பெருசா எனக்கு இம்பாக்ட் ஆகல. சரி இப்படியும் வந்து வேணும். அதான் இடையில 2 படம் வந்து வந்துச்சு. சூர்யான் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், பெரிய ஹீரோஸ் படம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். சார் படம், அப்புறமேட்டு வந்து தனுஷ் படம், சிம்பு படம், இது மாதிரி ஹீரோக்கள் படம் வரும்போது தான் ஒரு ஆர்வம் இருக்கும். இப்ப நடுப்புற பரத் படம் ஒன்று வந்துச்சு தெரியுமா? காளிதாஸ் 2ன்னு. அந்த படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சான். ஆனா நம்ம போவே இல்லை தெரியுமா? ஏன் சொல்லு? ஏன்? பரத் படமா ஏன் நீங்க போய் பார்க்க வேண்டியதானே? மக்கள் பெருசா பேசப்படலைன்னு சொல்ல வரேனா. ஆனா அது படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த படத்தை. ஓடிடில வரும்போது பாத்துக்கலாம். தோட்டுன்னு அந்த மாதிரி நிறைய படம் அப்பப்போ வந்துட்டே இருந்தா தான் இந்த கார்த்திக் படம். கார்த்திக் படம் லாஸ்ட் படம் வந்து பெருசா வரல, நல்லா இது அமையல. இப்போ அடுத்து ஏதோ படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட அப்டேட் இது மேலே வந்தாதான் நல்லா இருக்கும். ரியாக்ஷன் சேனலே படத்துக்கும் போயிருக்கு. ரிவ்யூ பண்றவங்க ஒண்ணுமே படமா நார்த்துக்கும் சவுத்துக்கும் கொரியாவுக்கும் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு? அங்க உள்ள படத்தை பார்த்து ரிவ்யூ பண்றாங்க. குழப்பம் இல்லையே. அங்கெல்லாம் போக தேவையில்ல, இங்கேயே பார்க்கலாம் அந்த படங்களை. எது ஹீரோ பெரிய பெரிய ஹீரோ படம் வராததுனால இவங்களுக்கு நார்மலா ரிவ்யூ போட்டா போக மாட்டேங்குதுன்ட்டு தேடி கண்டுபிடிச்சு ஓட்டில ஏதோ ஒரு படத்தை தூக்கிட்டு வந்து இந்த படத்தை பாருங்க சூப்பரா இருக்கும் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க டிப்ஸ். ஏன்னா படம் இல்லாம நிக்கிறீங்களே, இந்த படத்தை பாருங்க. சரி நம்ம ஏன் அதை பத்தி வச்சுட்டு இந்த பாட்டுக்குள்ள வந்துருவோம். இப்ப நானா அந்த பாட்டை விட்டு வெளில போனேன். சரி இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? பாட்டு நல்லா கூஸ் பம்ஸ் வர மாதிரி நல்லா சூப்பரா இருந்துச்சு. மகாலிங்கம் வாய்ஸ். அவரு கருப்பு சாமிக்குனாலே செமையா பாடுவாரு. அவர் அங்க கூட்டு வந்துருவாங்க. கருப்பு சாமி லிரிக் எழுது மகாலிங்கத்தை கூப்பிட்டு எழுதிட்டு இருக்கு. செமையா அந்த வைப் செமையா இருக்கும் அவரு பாடு. அதே மாதிரி இன்னொருத்தர் இப்போ லேட்டஸ்ட் நம்ம பார்த்தோமே, ஒரு பேர் எனக்கு தெரியல. இவங்க கூட அவர் பேர் என்ன? ஐயோ பாலாவா? மக்கா கலங்குதை. அவரும் கருப்பு சாமிக்கு நல்லா பாட்டு. சாமி சாங் மாதிரி நல்லா சாமி சாங் தான். ஆக்சுவலி சாமி சாங் மாதிரி இல்ல, சாமி சாங். நான் ஒரு சாய் அபயங்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு டியூன் எதிர்பார்க்கல. அவங்ககிட்ட இருந்து கிடையாது. எல்லா மியூசிக் டேரக்டரையும் கதை இந்த இடத்துல போயிட்டு கருப்பு சாமி கோயில்ல போய் சம்பவம் நடக்குது, இப்படி ஒரு பாட்டு வேணும், அந்த இடத்துல வேணும்னா சாமி பாட்டு தான் போடுவாங்க. அது ஓகேங்க, அதுக்காக கொண்டு போயிட்டு அவரோட ஜானர் வேற மாதிரி இருந்துச்சுல. இப்ப அவர் சூப்பரா ஒரு மியூசிக் டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் சிச்சுவேஷனுக்கு தான் போடணுமே ஒழிய நான் இதை தான் போடுவோன்னு எந்த மியூசிக் சொல்ல முடியாது. அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு என்ன கேக்குறீங்க? இல்ல நீ இன்னமும் பெருசா வக்காலத்து வாங்குறீங்க. சாய் விமட்டு எதிர்பார்க்க. சாய் விமன் மியூசிக் டேரக்டர் ஆயிட்டாருன்னா நான் நாளைக்கு போயிட்டு வேற ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். அப்பயும் போடணும். அந்த சிச்சுவேஷனை அந்த கேரக்டருக்குள்ள போய் அதை உள்வாங்கி அந்த சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இங்க எந்த மாதிரி ஒரு டியூன் கொடுத்தா நல்லா இருக்கும் போடணும். அதுக்கு பேர் தான் மியூசிக் டேரக்டர். அப்பா சாமி, நான் மியூசிக் டைரக்டருக்கு எங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்கல. கருப்பசாமி கோயிலுக்குள்ள செம வைபா இருப்பான்.
அவரு நிறைய சாங் மேல வைபா போடுவாரு எனக்கு தெரியும். லவ் பாட்டா பாடிட்டு இருந்தாரு. அதுல சாமி அதுதான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ். அப்ப சாமி தெரியாம ஐயோ சொல்லுவேங்க கோவம் வந்துச்சுன்னா அவளால தாங்க மாட்டேன். ஸோ அது மாதிரி வந்து இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன ஸ்டேஜ் ஷோல வந்துச்சு, பட் லிரிக் விடையும் அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சேர்த்து உள்ள விட்டாங்க. லிரிக் விடையா? இது ஆக்சுவலி லிரிக் சாங் தானே. ஓ ஸ்டேஜ்ல. ஸ்டேஜ் எப்ப இதுல வரும்? ஓடிடில வருமா? படம் பார்க்குற ஐடியாவில் தேட்டரில் போயிட்டு நீ இந்த இது ஆடியோ லான்ச் அதான் விட்டாச்சு. ஆடியோ லான்ச் இனிமே தான் ஓடும். படம் வந்து ஒண்ணு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரலாம், இல்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விடலாம். நம்ம கடைசியில நம்ம சூர்யா சார் ஸ்டேஜ் ஏத்தி கையில ஆர்வால பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கட் பண்ணிட்டான் எடிட்டர் பையன். அவரை மட்டும் நேரில் பார்த்து வச்சுக்கேன், நாக்கப்படுங்க மாதிரி கேள்வி கேட்பான். ஏன்னா எவ்வளோ ஆர்வமே எதிர்பார்த்துருக்கோம். சூர்யா எனக்கு அருவாளுக்கு கொடுக்குறீங்க, அருவாளை கையில பிடிச்சா ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இப்படி பார்க்கும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு எல்லாம் போய் படத்துல போய் பாருங்கப்பா அப்படின்னு இல்ல அது சொல்லி வந்து இதுல வரும், ஆடியோ லான்ச் வரும். மேபி இருக்கலாம். நல்லா போட்டுருக்கேன். ஸோ சூர்யா எவ்வளோ லுக்கை பற்றியா வேஷ்டி சட்டில் என்ன மாதிரி நல்லா ஆகாது இல்லை இல்லையா? சூர்யா சார் அழகா இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அதனால உங்களை மாதிரி ஒரு பிட்டு சும்மா ஒரு இடையில ஒரு 4 ஃபுல்லோ அப்படி நங்கிற மாதிரி 4 ஃபுல்லோ போட்டு அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபேமிலியோட பார்க்கணும்னு ஆசை. பட் எங்கள் ஃபேமிலியில் உள்ள பசங்களாம் ரொம்ப பிஸி ஷெடியூலில் தூங்கிட்டதுனால பண்ண முடியல. இந்த பாடம் நாளைக்கு விடலான்னு பார்த்தா எல்லாரும் விட்டுருவாங்க, நீங்கள் பார்த்து அழுத்து போயிடும். ஆமாம் பெரிய பெருசாக பெல்ட்டை போட்ட படம்னு கட் பண்ணியிருக்கு, பார்க்க மாட்டீங்க. அதனால இன்னைக்கு எந்த நேரம் மட்டும் விட்டலாம்னு முடிவு பண்ணுறோம். டைம் எடுக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ திரும்ப வந்துக்கிறோமா? பாய்.